தமிழக அரசியலில் திடீரென முளைத்து ஏதோ பெரிய மாற்றத்தை கொண்டுவரப்போவதாக பில்டப் கொடுத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் உண்மையான முகம் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. மாநாடு, கொள்கை, பரப்புரை என்று ஊர் ஊராக சுற்றிய விஜய் இப்போது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆளுநருக்கு ரகசிய இமெயில் அனுப்பி கொண்டிருப்பது ஏன்? இதுதான் இவர் சொல்ல வந்த புதிய அரசியலா? தேர்தல் முடிவுகள் வரத் தொடங்கியதும் விஜயின் முகத்தில் ஒருவித பதற்றம் தொற்றிக் கொண்டது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்பது குழந்தைகளுக்கு கூட தெரியும். ஆனால் தாவேகாவிடம் இருப்பது வெறும் 106 இடங்கள் மட்டுமே. இந்த 12 இடங்களுக்கு விஜய் எங்கே போவார்? மக்களிடம் ஆதரவு பெறாத ஒரு கட்சி குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க துடிப்பது ஜனநாயகத்திற்கு அழகல்ல. திமுக போன்ற பெரிய கட்சிகள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர தயாராக இருக்கும்போது விஜய் மட்டும் எதற்காக டெல்லிக்கு தூது அனுப்பி ஆட்சி அமைக்க துடிக்கிறார்? விஜய் அனுப்பிய அந்த ரகசிய இமெயிலில் அடுத்த 15 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குதிரை பேரத்திற்கான அடித்தளமா? மற்ற கட்சி எம்எல்ஏக்களை இழுத்து ஆட்சி அமைப்பதுதான் விஜய் சொல்லிக் கொடுக்க போகும் அரசியல் பாடமா? தமிழக மக்களின் நலனுக்காக அரசியலுக்கு வந்ததாக சொல்லும் விஜய் இப்போது டெல்லிக்கு சென்று சரணடைந்தது ஏன்? டெல்லியிடம் காலில் விழுந்த விஜய் என்ற விமர்சனங்கள் இப்போது தமிழகம் எங்கும் ஒலிக்க தொடங்கிவிட்டன. தன் அரசியல் லாபத்திற்காக தமிழகத்தின் உரிமைகளை டெல்லியிடம் அடகு வைக்க போகிறாரா? இன்னும் ஒரு 20 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்தால் எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விடலாம் என்ற விஜயின் ஆசை அவரை டெல்லியின் வாசலில் காக்க வைத்துள்ளது. தமிழக மக்கள் மீது இவருக்கு அக்கறை இருந்திருந்தால் மக்களிடம் இருந்து ஆதரவை பெற்றிருப்பார். ஆனால் இப்போது டெல்லியின் கருணையை எதிர்பார்த்து நிற்பதுதான் தாவேகாவின் உண்மையான நிலைமை. விஜயின் இந்த அதிகார பசியால் தமிழகம் இன்று ஒரு இக்கட்டான சூழலில் தள்ளப்பட்டுள்ளது. போதிய பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பாரா அல்லது தமிழகத்தில் கவர்னர் ஆட்சி அமலுக்கு வருமா? ஒரு நடிகரின் அரசியல் ஆசைக்காக தமிழகம் இதுபோன்ற ஒரு நிலைமையை சந்திக்க வேண்டுமா? திமுக தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும்போது தாவேகா மட்டும் ஏன் இத்தனை குழப்பங்களை உருவாக்குகிறது? இதுவே ஒரு பலவீனமான அரசியலின் அடையாளம். மக்களிடம் செல்வாக்கு இல்லாத போது அதிகாரத்தை அடைய துடிப்பது ஒருபோதும் வெற்றியை தராது. மாநாடுகளில் மேடை போட்டு பேசிய போது இருந்த வேகம் இப்போது ஆட்சி அமைக்க தேவையான இடங்களில் இல்லாத போது காணாமல் போய்விட்டது. 15 நாள் கெடு கேட்டு ஆளுநரிடம் மண்டியிடுவது தாவேகாவின் தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு சமம். தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களே தவிர இது போன்ற ஒரு அதிகார போராட்டத்தை அல்ல. விஜய் டெல்லிக்கு சென்றது முதல் ஆளுநருக்கு அனுப்பிய ரகசிய இமெயில் வரை அனைத்தும் ஒரு திரைக்கதை போல அரங்கேறி வருகிறது. ஆனால் இந்த திரைக்கதைக்கு தமிழக மக்கள் சுபமான முடிவை தருவார்களா என்பது சந்தேகம்தான். தாவேகாவின் இந்த தடுமாற்றம் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்துவிட்டது. விஜயின் டெல்லி பயணம் அவருக்கு முதலமைச்சர் பதவியை தருமா அல்லது தமிழக அரசியலில் இருந்து அவரை தூக்கி எறியுமா? 20 எம்எல்ஏக்களுக்காக எத்தகைய சமரசங்களை செய்ய போகிறார் விஜய்? தமிழகத்தில் கவர்னர் ஆட்சி வந்தால் அதற்கு முழு பொறுப்பும் தாவேகாதான் ஏற்க வேண்டும். அரசியலுக்கு வந்த சில நாட்களிலேயே இத்தனை குழப்பங்களை விளைவிக்கும் ஒரு கட்சி எப்படி தமிழகத்தை வழிநடத்தும்? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தில்லுமுள்ளு அரசியலுக்கு தமிழக மக்கள் எப்போது முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் என்று.